press media and a lot of friends, முக்கியமாக directors and some of the producers are here. ஸோ எல்லாத்துக்குமே தேங்க்ஸ். எனக்கு சொல்லணும்னா ரொம்ப வருஷம் கழிச்சு தரமணி ஃபர்ஸ்ட் ஃபிலிம் எனக்கு அப்போ எனக்கு ஒரு நர்வஸ்னஸ் இருந்தது. பட் அந்த நர்வஸ்னஸ் எனக்கு இன்னைக்கு ஃபீல் ஆகுது. ஆக்சுவலாக அதான் நான் சொல்லிட்டு இருக்கேன் தானியா கிட்ட கூட. ஏன் தெரில, பிகாஸ் என்னை பொறுத்த வரைக்கும் வெப்பன் ஒரு எந்த மாதிரி ஒரு படம் அப்படின்னா, லைக் குவன் டைரக்டர் குவன் பற்றி சொல்லணும். குவன் நிறையா டிசி காமிக்ஸ், இந்த மாங்கா காமிக்ஸ் சொல்லுவோம், ஜப்பனீஸ்ல மாங்கா அப்படின்னு ஒரு காமிக்ஸ்லாம் இருக்கு. அது படிச்சு வளர்ந்த ஒரு டைரக்டர். தமிழ் சினிமால அந்த மாதிரி ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஃபிலிம் பண்ணணும்னு நிறைய ட்ரீம்ஸோட வந்திருக்காரு. அதுக்கான முதல் படிதான் இந்த வெப்பன். அவர் என்கிட்ட வரும்போது நிறைய அதை பத்தி தான் சொல்லுவாரு. டிசி ஸ்டைல், இந்த காமிக் ஸ்டைல், இந்த மாங்கா அதை பத்திலாம். ஸோ தமிழ் சினிமால லைக் ஒரு சூப்பர் ஹியூமன் கான்செப்ட ஒரு பண்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அது ப்ரொடியூஸ் பண்றதுக்கு நிறைய பட்ஜெட் தேவைப்படும். அண்ட் அதுக்கு மில்லியன் ஸ்டுடியோஸ், அப்துல் சார், மன்சூர் சார் அண்ட் அஜீஸ் சார், அவங்களால மட்டும்தான் அது முடியும். ஏன்னா 2 நாள் முன்னாடி நான் இந்த ட்ரெய்லர் நெல்சன் சார் நான் காமிச்சேன். நெல்சன் சார் அப்படியே பார்த்துட்டே இருந்தாரு. ட்ரெய்லர் பார்த்துட்டு முடிச்சுட்டு, ரொம்ப நல்லா இருக்கு, இந்த மாதிரி ஃபேண்டசி ஆக்ஷன் தமிழ் சினிமாவில் ரொம்ப நாள் ஆச்சு, இவ்வளோ பிரம்மாண்டமா செலவு பண்ணியிருக்காங்க, யார் ப்ரொடியூசர் தான் ஃபர்ஸ்ட் கேட்டாரு. கேட்டோடனே நான் சொன்னேன், இல்லை சார் புது ப்ரொடியூசர், அவங்களுக்கு மற்ற பிஸ்னஸ்லாம் இருக்கு, பட் படம் பண்றது ஒரு பேஷனோட வந்திருக்காங்க அண்ட் பட்ஜெட் எதுவும் பார்க்கல, பெருசாக செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது நெல்சன் சார் என்கிட்ட சொன்னது அதுதான். இது ஒரு நியூ ப்ரொடியூசராக மட்டும்தான் இது பண்ண முடியும். ஏன்னா இப்போ இருக்க ப்ரொடியூசர்ஸ் கண்டிப்பா ஒரு கால்குலேஷன் வச்சிருப்பாங்க. அந்த கால்குலேஷனை தாண்டி ஒரு ப்ரொடியூசர், ப்ரொடக்ஷன் கம்பெனி, மில்லியன் ஸ்டூடியோஸும் சரி, இந்த ப்ரொடியூசர்ஸும் சரி, இவ்வளவு தூரம் செலவு பண்ணி ஒரு டைரக்டர் குவனோட விஷனுக்கு அது இவ்வளவு தூரம் மெனக்கட்டு ஒரு சிஜி ஒர்க்கா இருக்கட்டும், இல்லை அதுக்கான ஆக்ஷன் சீக்வன்ஸா இருக்கட்டும், செலவு பண்ணி பண்றதுக்கான ஒரு தைரியம் அவங்களுக்கு இருந்தது. அண்ட் அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். மில்லியன் ஸ்டுடியோஸ்க்கு தேங்க்ஸ். ஏன்னா அவங்க தொடர்ந்து அவங்களோட விஷயம் பெருசா தான் இருக்கு. அவங்க அடுத்து வச்சிருக்க லைனப்ஸ் என்கிட்ட ஷேர் பண்ணாங்க. அது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அண்ட் சத்யராஜ் சார், நான் பாரதிராஜா சாரோட நடிச்சேன் ராக்கில. அவரோட நடிக்கும் போதே நான் ஒரு மாதிரி போனேன். அதுக்கப்புறம் ரஜினி சார் ஜெயிலர்ல சாரோட நடிக்கும் போது நான் கத்துக்கிட்ட விஷயம் எவ்வளவோ இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் சத்யராஜ் சார் ரொம்பவே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், மனசுல என்ன இருக்குதோ அதான் பேசுவாரு. அண்ட் அவரோட எனர்ஜி செட்ல எப்பவுமே ஒரு 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 பாசிட்டிவ் தாண்டி அந்த எனர்ஜியே ஒரு ஃபன்னியா ஒரு ஒரு ஸ்மைல் இருந்துட்டே இருக்கும். அண்ட் அந்த மாதிரி ஒரு பர்சன் தான். அண்ட் அவர் பண்ற படங்கள் எவ்வளவோ பண்ணிட்டு இருக்காரு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் வெப்பன் எப்படி ஆவேஷன்ல ரீஇன்ட்ரோடியூசிங் பாஃபான் போட்டிருந்தாங்களோ, ஃபஹத் ஃபாசில் போட்டிருந்தாங்களோ, அந்த மாதிரி அந்த புரட்சி தமிழன் சத்யராஜ் சார் திருப்பி ரீஇன்ட்ரோடியூஸ் பண்ற ஒரு படமா இருக்கும். அதுல சாரோட நான் ஸ்கிரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். வெரி வெரி ஹாப்பி. யூர் அ லெஜெண்ட் அண்ட் ஐ ஃபீல் ஹானர் டு ஒர்க் வித் யூ சார். அண்ட் மைம் கோபி சார், அவரை பத்தி சொல்லணும்னு அவசியம் இல்லை. சச் அ ஸ்வீட் பர்சன். அண்ட் அவர் நடக்கிற அந்த ஆக்டிங் ஸ்கூல்ஸ், அவர் நடத்திட்டு இருக்க அந்த ஆக்டிங் ஸ்கூல்ஸ்லாம் இன்னைக்குமே நிறைய ஆக்டர்ஸை அது இட்ஸ் ஜென்ரேட்டிங் லாட் ஆஃப் யங் டேலண்ட்ஸ். அது நார்த்ல அனுப்பம் கேர் சார் பண்ணிட்டு இருக்காரு, சவுத்ல நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க சார். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். ரியலி ரியலி ஹாப்பி டு ஒர்க் வித் யூ. அண்ட் தானியா, இட் வாஸ் லவ்லி ஒர்க்கிங் வித் யூ. அவங்களும் பெங்களூர்ல இருந்து எவ்வளவோ படங்கள் இங்க பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்க கிட்ட நான் கேட்டேன், நீங்க பண்ண படங்கள்லயே உங்களுக்கு ரொம்ப பெர்ஃபார்மன்ஸாவும் சரி, ரொம்ப என்ஜாய் பண்ண படம் எது அப்படின்னு சொல்லும் போது அவங்க சொன்னது வெப்பன் தான். அண்ட் அவங்களோட ஃபேவரட் படங்களும் வெப்பன் தான், அவங்க பண்ணதில்லை, அதுவும் நான் கேட்டேன். அண்ட் தேங்க்யூ தான்யா. அண்ட் ஹாப்பி டு ஒர்க் வித் ராஜு பிள்ளை. வெரி 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 ஸ்வீட் ஆஃப் யூ ஆல்சோ. அண்ட் உதயகுமார் சார், எலிட் சார், தனஞ்சயன் சார், இவங்க எல்லாம் இங்க வந்திருக்கிறது தேங்க்ஸ் ஃபார் த லவ். ஐ மீன்
யோர் லவ் அண்ட் சப்போர்ட் மீன்ஸ் லாட் சார். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஒரு படங்களுக்கு ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி இவ்வளோ தூரம் அவங்க பேஷனேட்டாக வரும்போது நீங்கள் வந்து அது வந்து இங்கே வந்து உங்கள் ப்ரெசன்ஸில் வந்து என்ஹான்ஸ் பண்ணுறது வந்து வார்த்தையாக சொல்ல முடியாது. தேங்க்யூ சார், தேங்க்யூ, தேங்க்ஸ் டு ஈச் ஒன் ஆஃப் யூ. இந்த படம் எனக்கு ரொம்ப முக்கியமான படம். ஏன் அப்படின்னு கேட்டால் எவ்வளோ ஜானர்ஸ் நான் பண்ணியிருக்கேன். நான் டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த டைப் ஆஃப் ஜானர் வந்து சம்திங் நியூவை தாண்டி இட் ஹஸ் சம்திங் டு லுக் ஃபார்வர்ட். ஏன்னா குவனோட விஷன் வந்து வெப்பன்லேருந்து முடியறது இல்லை. இதை தொடர்ந்து நிறைய விஷயங்கள் வச்சிருக்காரு. அதுக்கு ப்ரெஸ், மீடியா அண்ட் கிரிட்டிக்ஸ் யார் இந்த படங்கள் நீங்கள் வந்து நாளைக்கு ரிலீஸ் ஆகும்போது இல்லை எப்போ இந்த படம் இன்னைக்கு ரிலீஸ் சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ப்ரொடியூசர்ஸ். ஸோ டேட்டு தான் தெரில. எப்போ அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது நீங்கள் வந்து ஒரு ஒரு ஹாலிவுட் படங்கள் நம்ம வந்து சர்டன் படங்கள் பார்ப்போம்ல, ஒரு ஒரு சூப்பர் ஹீரோ ஃபிலிம்ஸ், அந்த மாதிரி ஒரு விஷனரியோட இந்த படத்தை பார்க்கணும்னு நான் விரும்புகிறேன். அண்ட் சர்டன் கிரிட்டிக்ஸ் வரலாம், பட் இந்த படங்கள் இந்த மாதிரி படங்களுக்கு ஒரு ஒரு சர்டன் விஷனரியோட இந்த படத்தை நீங்கள் பார்க்கும்போது இது வேற மாதிரி இருக்கும். ஏன்னா வெப்பன் வந்து ஒரு ப்ரீக்வல் மாதிரி தான்.